உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்லிமெண்ட்ல வெகுண்டு எழுந்திருக்கார். ராணுவம்லாம் என்ன வீட்டுக்கு வரணுமா? அவங்கள என்ன ரொட்டேஷன் தேவையா? ரெஸ்ட் தேவையா? கண்டிப்பா கிடைக்கும். உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வீட்டுக்கு திரும்ப வருவாங்க. எப்ப தெரியுமா? ரஷ்யாவை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா. அது வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதோட வீரம் மிகுந்த ஒரு ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுக்க உக்ரைனோட அதிபர் பார்லிமெண்ட்ல அங்க எல்லாரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஃப்ரண்ட் லைன் இருக்கிறவங்களுக்கு தான் போய் கேட்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுல 1.5 வருஷமா களத்துல இருக்கிறவங்க களத்திலேயே தான் இருக்கிறாங்க. அந்த ரொட்டேஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பலர் தரப்புல இருந்து இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரெகுலரா ரஷ்யா முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்ட் அங்க இல்ல. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஆயுத பற்றாக்குறை இருக்கு. இது தொடர்ந்து பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போறாங்க உக்ரைன் அப்படிங்க வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஒரு மகா டீல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்திட்டுக்கிறேன். இந்த எதுனாலும் சரி மெகா அப்படிங்க சேர்த்திக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்டு மெகா. எதுனாலும் பெருசு பெருசு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்புல சேர்த்திக்கிட்டாங்கன்னா அந்த லைன்ல வந்துட்டாங்கன்னு அர்த்தம். மெகா அப்படின்னு சொன்னீங்கனாலே நீங்க ஒருத்தவங்களோட கூட்டணியில இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு மெகா டீல வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிறாரு. அதுல என்ன டீல் அப்படின்னா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ட்ரோன்கள் தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் செய்யறாங்க. செஞ்சு களத்துல டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருக்கு. பேட்டில் ப்ரூவன் ட்ரோன் டெக்னாலஜியை அமெரிக்காவுக்கு கொடுக்க அந்த ட்ரோன்களை வாங்கிக்கக்கூடிய அமெரிக்கா அதுக்கு கைமாறா உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க. அமெரிக்காவோட ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்? பல்வேறு காரணங்கள் உண்டு. சரி பரவாயில்ல, இதுல இதுவும் ஒரு காரணத்துல அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. இதையோ நான் வாங்கிட்டு கொடுக்கணும், சரி அதைத்தான் கூட அப்படிங்கிறது போல வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எது எப்படியோ இப்போ அமெரிக்கா என்ன ஆயுதத்தை தான் கொடுப்பாங்க உக்ரைனுக்கு? என்ன ஆயுதம் தான் சூப்பரா இருக்குன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக அளவில் தேவை. பேட்ரியாட் மிசைல கொடுங்களாம்ப்பா, யாராவது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்களாம்ப்பா அப்படிங்கிற கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல உக்ரைனோட அபிஷியல்ஸ் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப மேற்கு மீடியாக்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா மிலிட்டரியில இருக்கக்கூடிய உயர்நிலையில இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னங்க இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இல்ல இதை வேடிக்கை பார்க்குதா? ஒன்னும் அட்டாக் பண்ண மாட்டேங்குது, ஒன்னும் டவுன் பண்ண மாட்டேங்குதுங்க, இதெல்லாம் இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஃபுல்லா அவங்க வந்து பண்ண படிச்சுட்டாங்க. இப்பெல்லாம் இன்டர்செப்டே பண்ண மாட்டேங்குது. வரக்கூடிய மாசங்கள் இது ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல சொல்ல பல நபர்கள் உக்ரைனோட மீடியாக்கள்லயே பேட்டி கொடுக்கறலாம் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல திரும்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சமீப காலமா ரொம்ப செயலிழந்து போச்சு. ரஷ்யாவோட மிசைல்லாம் இந்தான்னு குட்டிக்கரணம் அடிச்சுட்டு அது பாட்டு வித்த காமிச்சிட்டு போய் ஹிட் அடிச்சிடுது. அதனால அது வேஸ்டா இருக்கு, மென்யூரபிலிட்டி கிரேட்டா இருக்கு ரஷ்யன் மிசைல்னு உக்ரைனியர்கள் புகழ்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மென்யூர் பண்றதுனால உக்ரைனால அதை கவுண்டர் பண்ண முடியல. உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கவுண்டர் பண்ண முடியல. ஸோ இதை எப்படி அமெரிக்கா மாடிஃபை பண்ண போறாங்க, இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப அடுத்தது உக்ரைன்ல திரும்பவும் இந்த கேபினெட்லாம் ஷஃபிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் பதவிகள்லாம் மாத்துறதுக்கு இதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ருஸ்டம் உமர் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்து தூக்கி விட்டாங்க இல்லையா? அப்ப டென்னிஸ் ஷெமேல் அவர்கள் உக்ரைனோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இந்த ஒரு டென்னிஸ் ஷெமேல் அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரா மாறி இருக்கிறாரு. இதுக்கு மேல இவர் என்ன மாதிரியான ஸ்பீச்சஸ் பேச போறான்றது பார்த்தோம்னா ருஸ்டம் உமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சிட்டிசன்ஷிப்பா அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்வாயா போட்டுடலான்னு பார்த்தா அவர் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாரு போல தெரியுது. அதனால அப்படிலாம் வச்சுக்க முடியாதுப்பா, நீங்க யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறா வேற நபர்களை கொடுங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேற நபர்களை கேட்டுக்கிறாங்க உக்ரைன் கிட்ட. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இல்லை அவருக்கு என்ன பதவி கிடைக்க போகுதுன்னு பார்த்தலாம். அடுத்தது உக்ரைனோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்த அவங்க பேர் எனக்கு கரெக்டா வரல, இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க சருத்ரோகா அவர்கள். ஸோ இவங்களை நம்ம பல தடவை இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சேனல்ல. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்றுட்டாங்க 17 ஜூலைலேருந்து. மீட்டிங்கும் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட்லயும் எஸ் கொடுத்துட்டாங்க இந்த விஷயங்களுக்கெல்லாம்.
ஸோ அடுத்தது என்ன? அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உக்ரைன்ல என்ன மாரியான இந்த இளம் ரத்தங்கள் வந்து என்ன மாரியான மாற்றங்கள பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். என்ன மாரியான முடிவுகள் கொண்டு வர போறாங்கன்றது பார்த்துடலாம். மாத்துறீங்க அப்படியே பிரசிடென்ட்டையும் ஒரு எட்டு மாத்தா பாருங்களேன்ப்பா, ஏதாவது மாற்றம் கிடைக்குதான்ட்டு. ஒருத்தரே பிரசிடென்ட்டா இருந்தா எப்படி? கூப்பிட்டு வேற ஒரு நபரையும் பிரசிடென்ட்டா ஆக்கி பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சில நபர்கள் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்குவாரா? இல்ல என்ன நடக்க போறலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல குறிப்பா சிரியால சிவில் வார் வந்துட்டு இருக்கு. இந்த சிவில் வார்ல நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சுவைதா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா த்ரூஸ் கிளானுக்கும் பிதோயினின் கிளானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பிதோயின் ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள் உதவிகளோட முன்னேறி வந்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அரபு ட்ரைபல் ஆர்மி இது போல ஆர்மி எல்லாம் இருக்காங்க. ஒன்னு சேர்ந்து இவங்களுக்கு உதவி பண்ணி த்ரூஸ் கம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணி அந்த பகுதிகளை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமான்ட்டு அல் ஜுலானி அவர்களோட அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸோட சேர்ந்து அட்டாக் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, நாங்க இவங்களுக்கு உதவி பண்ணோம்னு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இருதரப்புலையும் சண்டை நடந்துட்டு இருந்து இப்போ சுவைதா பகுதியில த்ரூஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் ஆளுமை வர மாதிரி இருக்கு. இப்ப அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெதுவான் ட்ரைப்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து தப்பிச்சாம் பிடிச்சாம் போகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜை நோக்கி கால்நடையே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சிரியாவோட தெற்கு பகுதியில தொலை தூரத்துல இருக்கும். ஒரு வில்லேஜ் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ டெசர்ட் பகுதி தானே, ஸோ ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாரசரியா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடிய நபர்கள் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள், அதாவது இப்படி தப்பிச்சு வந்தாலும் விடமாட்டாங்க, வந்து தலையை கழட்டுறது, ரேப் பண்றது, அங்க இருக்கக்கூடிய மசூதிகள்லாம் கொளுத்துறது, வீடுகள்லாம் இடிக்கிறதுன்னு ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலி பேக்டு த்ரூஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற சொல்றாங்க. எப்படி ஹமாஸ் மேல இஸ்ரேல் குற்றச்சாட்டு வச்சாங்களோ இப்ப அதே போல அங்க இருக்கக்கூடிய பெதுவான் ட்ரைப்ஸ் இஸ்ரேலி பேக்டு இஸ்ரேலி சப்போர்ட்டட் த்ரூஸ் கம்யூனிட்டி மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அது போலவே இஸ்ரேல்ல பேக்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி டெசர்ட்ல துரத்தி போய் சுடக்கூடிய காட்சிகளை கூட வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டுக்கிறாங்க. நான் அதில் அவங்க போடக்கூடிய வீடியோ பதிவுகள் மட்டும் காட்டுறேன். ஆயுதம் மேந்தி துரத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தப்பிச்சு ஓடுறவங்கள கூட பெண்கள் குழந்தைகள்னு யார் எந்த ஒரு பாகுபாடு எதுவுமே இல்லாம அத்தனை பேர்த்தையும் இனப்படுகொலை இருதரப்புலையும் மாறி மாறி பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுல இந்த மாதிரி இனப்படுகொலை எங்களை பண்றாங்களே, இந்த மாதிரி செய்யறாங்களே, இஸ்ரேல் வந்து உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே அப்படிங்கிறது போல இந்த பெதுவான் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள அந்தந்த கிளானோட நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு சில பகுதிகளில் இன்னும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சுவைதா பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெதுவான் ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் லைன் அவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பண்ண இங்க இருந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்பா எல்லாம் ஒண்ணு மண்ணா பிறந்தீங்கன்னு சொல்றீங்களே, எல்லாம் பண்ணமே, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்து கொன்னுகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரும் கேட்க மாட்டீங்களா, யாரும் வரமாட்டீங்களா அப்படிங்கிறதோட இவங்க தரப்பு வந்து அப்பீல் வச்ச உடனே சிரியாக்குள்ள இருக்கக்கூடிய பல கிளான்ஸும், அதாவது சிரியாவோட ராணுவம்லாம் வந்து பண்ண பின்வாங்கி போயிட்டு இருந்தது தெரியுமா, அல் ஜுலானி அவர்களோட கட்டளைக்கு இணங்க. அவன் கிடக்குறான், இந்த எஸ்ஜே சூர்யாவோட டைலாக் இருக்குல்ல அவர்களோட டைலாக், ஸோ அதை எடுத்தீங்க, அவன் கிடக்குறான் டேஸ், நம்ம வா இங்க போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஆர்மியா எனக்கு வேண்டாம், நாங்க ட்ரைப் அப்படிங்கிறது போல ஒரு ட்ரைபா வந்து பாத்தீங்கன்னா மாஸ் மொபிலைசேஷன்ல இறங்கி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து முன் வந்து சண்டைக்கு போறாங்களோ அவங்களுக்குலாம் உணவுப் பொருட்கள் ரெடி பண்றது, வேணுங்கிற விஷயங்கள்லாம் ரெடி பண்றதுன்னு சிரியாவே வந்து பண்ண மாசா டிப்ளாய் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா மொபைலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தாரா பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஃபோர்ஸஸ், சிரியாவோட தாரா பகுதி, அவங்க எல்லாம் சுவைதாவை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வன்மையா கண்டிச்சு இஸ்ரேல் இது போல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்க மக்களை வந்து இனப்படுகொலை பண்றாங்கன்னு அங்க தாரா பகுதியிலிருந்து மொபைலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ஹோரான் ட்ரைப்ஸ், நான் இப்போ ஹைலைட் பண்ணதெல்லாம் பெரிய பெரிய ட்ரைப்ஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ். ஸோ அந்தந்த ட்ரைப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், போக இனி ஏகப்பட்ட ட்ரைப்ஸ் இருக்கு, நான் ஹைலைட் பண்ற ட்ரைப்ஸ் மட்டும். ஸோ சிரியாவில் ஹோரான் ட்ரைப்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நான் களத்திலே இறங்கியாச்சு, 5 வில்லேஜை பிடிச்சாச்சு. சுவைதா பகுதி சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லாம் நாங்க பிடிச்சிட்டோன்னா அந்த பகுதியிலிருந்தே வீடியோ பதிவுகள் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலி ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா துரத்தி சுட்டு போடுவோம்ப்பா, யாரும் வராதிங்க அப்படிங்கலாம் அவங்க தரப்பு இருந்து மிரட்டல்கள்.
அது மட்டும் இல்லாம இப்ப முஜாஹுதீன் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரைபா மாறிட்டாங்க, ஒரு கிளானா மாறிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள் விட்டு இப்போ சுவைதாவை நோக்கி வட்ரா வண்டியை போய் கேட்டு வருவோம் அப்படிங்கிறது போல லிஜெட் பகுதி அந்த ரீஜியன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலோட த்ரூஸ் கம்யூனிட்டி. இஸ்ரேல் படைகள் தான் உள்ள இருக்காங்கன்றது பெருமளவில் இருக்கு. சைடில் கூட ஒரு இமேஜோட இருக்கும். இது பார்த்தா யாருன்னு தெரியுதுங்களா? இஸ்ரேலோட வீரர்கள் காசால சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது எடுத்து போட்டோம். இப்போ அதே நபர் வந்து பாத்தீங்கன்னா சிரியால த்ரூஸ் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு போய் உள்ள உட்காந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தாருன்னா இப்போ இதெல்லாம் யாரு அப்படிங்கிற நியாயமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் கண் கொண்டு பார்க்க முடியல. இஸ்ரேல்ல தீவிரமா பறந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அந்த பெத்வான் ட்ரைப்ஸுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிற வீடியோ பதிவுகளை தாறுமாறா பரவிட்டு இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கு. இவங்க மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அல் மாவி கிளைம் கிளான், அல் மாவி கிளான் கொஞ்சம் பேர்லாம் கரெக்டா இல்லை. இவங்கன்னா இட்லிப் பகுதியில் இருக்கிறவங்க. அதாவது ஜுலானி அவர்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்த கிளான்ஸ் இவங்கெல்லாம், பெரிய அளவில் இருக்கக்கூடிய கிளான்ஸ், அல்மாவிலி கிளான்ஸ். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எட்ரா வண்டியை போய் கேட்போம் அப்படிங்கிறது போல அவங்க சைட்லேருந்து ஒரு சைட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அல் நம்யாப் கிளைம்ஸு, அல் மஷா கிளைம்ஸு, அல் காஜி கிளைம்ஸ்ன்னு சொல்லிட்டு பல கிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஹோரான், அல் ஹவான் கிளைன்ஸ்னு பல கிளான் வந்து பார்த்தீங்கன்னா மன்பீச் சிட்டிலேருந்து ஜென்ரல் மொபைலைசேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பகுதிகளில் ஜலாப்ரஸ், அல் முஜாஹுதீன் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேதர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சுபைதாக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஆகிட்டு இருக்காங்க. பெருமளவில் வந்து பல கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வந்து அங்கே அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவோட ட்ரோன்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதாவது இவங்க வராங்க, ஆயுதமேந்தி வராங்க, ஓப்பன் கிரவுண்டு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பகுதியை மட்டும் அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி, மற்ற பகுதியில் எங்கே பார்த்தாலும் அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படிங்கிறது போலலாம் இருக்கு. எது எப்படி ஆனால் இப்போ பெத்வான் ட்ரைப்ஸ் வந்து சுவைதா வில்லேஜோட மேற்கு பகுதிகளில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அது வரைக்கும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. தொடர்ந்து அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா இப்போ ஃபுல் கிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகிறாங்க, எல்லாம் இங்கே வராங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் இவங்களுக்கு சப்ளைஸுங்கிறது உணவு மட்டும் கிடையாது. அது சரியா இருக்கிற மக்கள் எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதை சமாளிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆயுத உதவிங்கிறது இப்போ சிரியாவுக்கு தேவை. யாரு கொடுப்பா அந்த ஆயுதத்தை அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது. ஒன்று துருக்கி தரணும், ரஷ்யா தரணும், ஈரான் தரணும். இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த கிளான்ஸ் எல்லாமே ஒண்ணு கூடுறாங்க சிரியால. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க, எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா இப்ப இஸ்ரேல் அட்டாக் பண்றதுல பெருமளவுல கிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் ஈரானா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், பல அமைப்புகள், பல நாடுகள் எல்லாம் ப்ரிசர்வ் பண்றாங்க ஃபைட்டர்ஸ அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம். இப்போ இது போல கிளான்ஸ் எல்லாம் முன்னாடி வராங்க, இத்தனை நாளா சண்டை பிடிச்சிருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம். பட் உதவி அப்படின்றது போல ரஷ்யா கிட்டையும் ஈரான் கிட்டையும் கேட்கும்போது இப்ப ரஷ்யாவும் ஈரானும் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஆயுதத்தை சப்ளை பண்றாங்க, இல்ல சீனா சப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சப்ளை லைன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல இந்த கிளான்ஸ்ல இருக்கிற எத்தனை நபர்கள் உளவாளிகள், ஆதரவாளர்கள், ஆதரவானவங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. இது போல நடக்குது அப்படின்னா இழப்புகள் பெருமளவில் அதுக்கப்புறம் அவங்களோட சப்ளை லைன்ஸ்லாம் சந்திக்கிறதுக்கு நேரடியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது எலி போய் வங்கில பறிச்சு உள்ள உட்காந்துச்சுன்னா புகை போட்டால் தானே வெளியே வரும். ஸோ அது போல ஒரு விஷயங்கள் இது. வந்து மாட்டினாங்க அப்படின்னா மிக பெருமளவில் நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் இதில் நிறைய பேசுறாங்க. பட் சிரியால எல்லா ட்ரைப்ஸும் ஒன்று கூடுறாங்க, ஒருமித்த கருத்து வருதுங்கிறது மிக பெரும் விஷயம். அது ஜுலானி அவர்கள் பேச்சு மதிப்பே இல்லைனாலும் சாதிச்சு காட்டிக்கிறார் பாரு அப்படிங்கிறது போல செய்யாமே எதுவுமே செய்யாமையே அமைதியா இருங்கப்பான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சிட்டாரே பரவாயில்லையே அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த ஒற்றுமை சிரியால இருந்து அப்படியே தொடர்ந்து அரபுலக நாடுகளுக்கு பரவுமா, இல்ல தொடர்ந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, இல்லை இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குமா, என்ன நடக்கும்ன்றது பார்த்துடலாம். ஏன்னா கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இப்போதைக்கு ட்ரைப்ஸ் எல்லாம் உள்ள வராங்க, சண்டை பிடிக்க வராங்க, அதோட ரிசல்ட்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்ப்போம், எந்த அளவுக்கு எங்களோட ஒற்றுமை இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏங்க சரியா பார்த்துங்க, எல்லாம் முன் வந்து எல்லாம் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை பாருங்க, பாத் டுவர்ட்ஸ் ஃபார்வர்டு லீட் டு பாத் ஃபார்வர்டு.
முன்னோக்கி போறதுக்கான வேலைகளை பார்க்கணும், பின்னோக்கி போயிடக்கூடாதுங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏங்க இப்ப இஸ்ரேல்லாம் செய்யறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நாங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணலீங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்க. இப்படித்தான் இவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டாவும் சொன்னாங்க. இஸ்ரேல் தான் ஈரான் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் தான் ஈரான் அடிக்கிறாங்க. கடைசியில் இவங்க தான் பாம்பரை தூக்கிட்டு வந்து குண்டை போட்டாங்க. ஸோ அதே போல இங்கே இருந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூஸை யூஸ் பண்ணி இந்த சிரியாவை ரிப் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கான்ற குற்றச்சாட்டுகளாக வந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய த்ரூஸ் கம்யூனிட்டி மைனாரிட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அங்கே சப்ரஸ் பண்ணுறாங்க அவங்கள. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இஸ்ரேல் வந்து உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துலையும் சில நபர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேற சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தார், இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள். அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பீட்டர் ஹெக்ஸட் அவர்கள்ட்ட அர்ஜென்ட்டா எங்களுக்கு ஆயுதம் வேணும், கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அமெரிக்கா ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அப்புறம் அந்த ஆயுதங்களை வச்சு தான் இவங்களை அடிக்கிறாங்க, அப்ப அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது தானே அர்த்தம் அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ அடுத்து வந்து பண்ண துருக்கிக்கு வந்துட்டோம் அப்படின்னா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் தொடர்ந்து கோபத்துல இருக்கிறார், கோபத்தின் வெளிப்பாடு இருக்கிறார். இஸ்ரேலை நம்பினாலே கடைசியில் எப்படித்தான் இந்த மாதிரி இஸ்ரேலோட யாராவது ஏதாவது பேச்சுவார்த்தை வச்சிங்கனாலே கடைசியில் இது போல செஞ்சிருவாங்க அப்படிங்கிறவங்க இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அவர்கிட்ட இருந்து வார்த்தைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுங்கிறது ஒரு தீவிரவாத நாடு, ஒரு தீவிரவாத அமைப்பு. ஐயோ நான் சொல்லிங்க, துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ஒருபோதும் நான் சிரியாவை பிரிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், என்னோட நெய்பர்ஹுட் கண்ட்ரி நாங்க அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ரஷ்யா தரப்பு வந்து யூஎன்ல கண்டனங்கள்லாம் போயிடுச்சு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ல. அடுத்த மிக முக்கியமான ஒரு மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால, அதுவும் வெஸ்ட் ஆப்பிரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் போயிடுச்சு. கடைசியா விட்ட குறை தொட்ட குறையா வந்து பண்ண செனிகல் பகுதியில பேஸ் இருக்கு, கெய்லி பேஸ்ன்னு சொல்லிட்டு தக்கார் பகுதி. ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து ஃபுல்லா விட்ரா பண்ணி வந்துட்டாங்க. ஸோ பல வருட காலத்தோட பிரசன்ஸ், பிரான்ஸோட பிரசன்ஸ் அங்கே இருந்தது, இப்போ முற்றிலும் போயிடுச்சு. ஸோ பிரான்ஸ் கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் ஆயிட்டாங்க வெஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து. சண்டையே இல்லாம முழுசும் பின்வாங்கியிருக்காங்க. மேபி இவங்களும் ஃபைட்டர்ஸை ப்ரிசர்வ் பண்றாங்களா, ஒன்ஸ் இந்த ரஷ்யாவெல்லாம் வழி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பார்த்துக்கலாம் ஆப்பிரிக்காவை அப்படிங்கிறது போல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கா என்ன இதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து அப்படி நம்ம கிட்ட வந்துட்டோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா மிசைல், ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுவும் அக்னி 1, பிருத்திவி 2. அதாவது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கேப்பபிள், நியூக்ளியரும் சரி கன்வென்ஷனலும் சரி ரெண்டு பேலோடையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும். ஸோ இதை ஒடிசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரேஞ்ச் சைட்டில் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், சக்ஸஸ் ஆயிருக்கு 17 ஜூலை. ஸோ இந்த பிருத்வி 2 மிசைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் தோராயமா. ஸோ இந்த மிசைல் 500 கிலோ வெடிமருந்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியும். இதோட ரேஞ்ச் 350 கிலோமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியரும் சரி கன்வென்ஷனலும் சரி ரெண்டு வகையான வாரடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான மிசைல்னால எடுத்துகிட்டு போக முடியும். அட் த சேம் டைம் அப்படியே அக்னிக்கு வந்துட்டோம் அப்படின்னா 700 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்ச், 1000 கிலோ எடை இருக்கக்கூடிய பேலோடு எடுத்துகிட்டு போக முடியும் இந்த அக்னி 1னால. ஸோ இந்த மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் வெட்னஸ்டே நம்ம வந்து பார்த்தா திரும்பவும் இன்னொரு மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஆகாஷ் பிரைம் மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதுவும் இந்த லடாக் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆயிருந்தா அதுக்கு ஏற்ப கஸ்டமைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஆல்டிடியூட் 4500 மீட்டர் உயரத்துலையும் இந்த மிசைல் வேலை செய்யுதா, ஆப்ரேட்டபிளா இருக்கான்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட மிசைல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோவா இருக்கு இல்லையா, ஈரானும் மிசைலை நம்பி இருக்காங்க, நம்மளும் மிசைல் நம்பி இருக்கோம். யாராவது வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னா இழப்புகள், பெரும் சேதம் ஏற்படும் அப்படிங்கிறத ஈரான் அவங்களோட எந்த அளவுக்கு அவங்களோட மிசைலை நம்பி இருந்தாங்களோ அது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஸோ அதே போல யாராவது நம்ம மேல கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதே அளவுக்கான இழப்புகளையும் நம்மளோட மிசைல்ஸையும் ஏற்படுத்தும். வந்தாங்க அப்படின்னா பயங்கரமா தேள் கொட்டுற மாதிரி கொட்டிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அச்சோ வேணாம் அப்படிங்கிறவங்கள விட்டுட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்க இல்லையா. ஸோ ஒரு டிஃபென்சிவ் வெப்பன் அப்படிங்கிறது இந்த மிசைலா இருக்கு. ஸோ மிசைல் மிக பெருமளவில் நம்மளோட தொழில்நுட்பம் மிசைலில் வந்து அடுத்த வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதே போல நம்மளோட விஞ்ஞானிகள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல.
ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.